மா வெளிய போயிட்டா நீ நல்லாவே ஊருடே. நான் வீட்ல வந்து பாத்துட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கேன். வேலை இல்ல இல்ல உனக்கு. உடனே ஏன் கல்யாணம் பண்ணனும் தெரியல. சரி காலங்கத்துல வந்து உயிரை வாங்கறதுக்கே வரான். சொல்லிட்டு போய். கடவுளே வெளிய போறேன்னு சொன்னா திட்டுடா. நான் வெளியே செல்லவில்லை. இன்று முழுவதும் வீட்டிலேயே இருக்கிறேன் சொல்லிட்டு போ. லட்டு நீங்க வெளிய போற. வீட்லயே இருக்க. வீட்லயே இரு. யார் பாப்பாங்க? பணம் மறந்து கைது. ஒழுங்கா வேலை வெட்டிக்க போய் குடும்பத்துக்காக சம்பாதிச்சு காப்பாத்துற அறிவெல்லாம் கிடையாது. கடவுளே இப்பவும் திட்டுடா. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவளிடமே கேட்டு அதன்படி நடந்து கொள். இது நல்லா இருக்கே. போய் கேட்டு வர. தங்கம் நான் என்ன பண்ணேன்னு நீயே சொல்ல. கேளு எல்லாம் நீ என்கிட்ட கேளு. நீ எல்லாம் என்னதான் பண்ணுவ? ரோட்ல லாரி போகுது. போய் ஊசி சாவு. உன்னை நீ கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கு போய் இது பண்ணி. உடனே கல்யாணம் பண்ணி நான் என்ன சம்பந்தத்தை கட்டணும். இந்த கலை முன்னாடி வந்து நில்லு. அறிவில்ல. கடவுளே என்ன சொன்னாலும் திட்டுடா கடவுளே. மகனே எப்படி சூரியன் கிடைக்க தோன்றி மேற்கே மறைவது எழும்போ அதேபோல் கணவனாக வந்துவிட்டால் மனைவியிடம் சிக்கித் தவிப்பது என்பதுதான் அது இயற்கை நம்மளால் மாற்ற இயலாது.